விஜயின் தாவேகா தற்போது வரை ஒரு ரசிகர் மன்றமாக மட்டுமே உள்ளது என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் பேட்டியளித்த அவர், தாவேகா தலைவர் விஜய்க்கு கணிசமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றாலும் அவையெல்லாம் சீட்டாக மாறுமா என்பது கேள்விக்குறிதான் என்றார். விஜயின் கட்சி ஆக்கப்பூர்வமான கட்சியாக இன்னும் மாறவில்லை என்றும் கார்த்தி சிதம்பரம் கூறினார். பாப்புலரான பிலிம் ஸ்டார், அதுக்காக ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கு. நிச்சயமாக ஒரு அளவுக்கு கணிசமான வாக்கு வரும். ஆனால் அந்த வாக்கே சீட்டாக மாறுமான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அந்த கட்சி இன்னும் முழுமையாக கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன்னும் அந்த கட்சிக்கு வரல. ஒரு பெரிய ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக இனிமேல் தான் அவங்க காலம் தான் சொல்லுவோம். அவங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறுறாங்க. நிச்சயமாக வாக்கு கணிசமான வாக்கு கண்டிப்பாக வரும். அதை நான் மறுக்கல. நிச்சயமாக வாக்கு வரும். ஆனால் வாக்கே சீட்டாக மாறுமான்னு எனக்கு சந்தேகமாக தான். மதுவிலக்கு குறித்து கருத்து தெரிவித்த கார்த்தி சிதம்பரம், பூரண மதுவிலக்கு என்ற முயற்சி உலகில் வெற்றி பெற்றதே இல்லை என்று குறிப்பிட்டார். பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்றும் மாஃபியாக்கள் பெருகிவிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரையில் உள்ள 3 இடங்களிலும் சாதிய சமுதாய பாகுபாடுகள் இன்றி சிறப்பான முறையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்று வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்துள்ளார். 15, 16, 17 ஆகிய தேதிகளில் முறையே அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார். பின்னர் கூட்டாக பேட்டியளித்த அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர், ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன்கள் எவ்வித பாகுபாடுகளும் இன்றி வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர். நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் சம்பந்தமாக அனைத்து அறிவுரைகளும் கூட நாம் சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டு கூட போன ஆண்டு போல ஒரு சிறப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மதுரை மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கை நாம் எடுத்துட்டு இருக்கோம். இதற்கிடையே அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் தமிழ்நாடு காவல்துறை ADGP மகேஸ்வர தயாள் ஆய்வு செய்தார். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது தொடர்பாக அவனியாபுரம் கிராம கமிட்டி மற்றும் தென்கால் பாசன விவசாய சங்கத்தினர் இடையே பிணக்கு நீடிக்கிறது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடவாளம் ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தை மாற்றக்கோரி காயம்பட்டி நாள் ரோடு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலகாயம்பட்டி, பாப்பான்கொள்ளை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 800 வாக்காளர்களுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் வாக்குச்சாவடி மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வாகன வசதி இல்லாததால் நடந்தே சென்று வாக்களிக்கும் சூழல் இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் வாக்குச்சாவடியை மாற்றவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எங்க ஊரை சுற்றி 6-7 ஊர் இருக்கு. பெரியவங்க யாருனாலையும் ஓட்டு போட முடியல. எங்களுக்கு தேர்தல் ஓட்டு எங்க கீழக்காயம்பட்டியிலே பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு எல்லா வசதிகளுமே இருக்கு. அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி தேர்தல் அமைப்பை மாற்றி கொடுக்கணும். எங்களுக்கு மூட நம்பிக்கைகளுக்கும் தவறான நம்பிக்கைகளுக்கும் அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் அடுத்த நெட்டுக்குப்பம் பகுதியில் கார்த்திக் என்பவர் தனது வீட்டில் சிலைகளை வைத்து வழிபடுவதால் பொதுமக்கள் மரணம் அடைவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அந்த சிலைகளை கார்த்திக்கின் வீட்டிலிருந்து அதிகாரிகள் எடுத்துச் சென்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. சிலைகளை திரும்பவும் ஒப்படைக்குமாறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவை ஒப்படைக்கப்படாததால் கார்த்திக் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சிலைகளை திருவொற்றியூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று பெற்றுக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார். ஒருவர் தனது சொந்த இடத்தில் சிலைகளை வைத்து அமைதியான முறையில் வழிபாடு நடத்தினால் பெரும்பான்மை என்ற பெயரில் அதற்கு எதிராக பொதுமக்கள் தங்கள் கையில் சட்டத்தை எடுக்க முடியாது என்று நீதிபதி குறிப்பிட்டார். கடவுள்கள், சிலைகள் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்ற மூட நம்பிக்கைகளை பக்தி என்று கருத முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் செங்கல்பட்டு அடுத்த சிங்கபெருமாள் கோவிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகை காலம் மற்றும் பள்ளிகளுக்கு அரையாண்டு விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் விடுமுறை நிறைவடைந்ததை ஒட்டி மக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிங்கபெருமாள் கோவில் முதல் திருத்தேரி வரை நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் கால்வாயில் தேங்கிய கழிவுநீரை அகற்றுவது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து இளைஞர்கள் சிலர் கழிவுநீரை பக்கெட்டில் எடுத்துச் சென்று அதிகாரியிடம் வழங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜீவ்காந்தி நகரில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கி நிற்பது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது புகார் ஆகும்.
இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி இளைஞர்கள் கழிவு நீரை பக்கெட்டில் எடுத்துச் சென்று கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வழங்கி எதிர்ப்பை பதிவு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையில் எவ்வித பாதுகாப்பும் இன்றி முதலைகளுக்கு மத்தியில் பெண் ஒருவர் மீன்பிடிக்கும் காட்சி காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏராளமான ராட்சத முதலைகள் வசிக்கின்றன. இவை கரையில் தண்ணீர் குடிக்கச் செல்லும் ஆடு மாடுகளை அடிக்கடி வேட்டையாடி வருகின்றன. இத்தகைய உயிருக்கு ஆபத்தான சூழலால் உள்ளூர் மக்கள் ஆற்றில் இறங்க அஞ்சி வருகின்றனர். இந்த நிலையில் எவ்வித பாதுகாப்பும் இன்றி நடு ஆற்றில் பெண் ஒருவர் ரப்பர் டியூப் உதவியுடன் ஆழமான பகுதிக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த செயல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மீன்வள பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் இப்பெண்ணின் செயல்பாட்டைக் கண்டு செல்போனில் எடுத்த காட்சி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரச்சார நிறைவு விழாவில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று புதுக்கோட்டைக்கு வரவுள்ளார். பள்ளத்தி வயல் பகுதியில் 42 ஏக்கரில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் பங்கேற்க தனி விமானம் மூலம் திருச்சி வரும் அமித்ஷா பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார். இந்த நிலையில் அமித்ஷா வருகை தரவுள்ள இடங்கள் விழா பகுதி, ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் பாதுகாப்பு படையினர், உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள், தமிழ்நாடு போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இறங்குதளத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்கவும் ஒத்திகை பார்க்கப்பட்டது. நாளை விழா நடைபெறும் பகுதி முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போது உள்துறை அமைச்சக அதிகாரிகளின் பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். யார் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட யார் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்பதற்காக தான் செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தது அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதாவது இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியம். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரன் பேசியது எடப்பாடி பழனிசாமியை அவர் முதல்வர் வேட்பாளராக ஏற்கவில்லையோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாளை அமித்ஷா தமிழகம் வரவுள்ள நிலையில் நயினார் நாகேந்திரனின் இந்த கருத்து அதிமுகவினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து விமானத்தில் சேலம் வந்தபோது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் எதேச்சையாக சந்தித்து பேசியதாக தவிக தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற காவிரி பெருநிலம் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் திராவிட விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி, வேல்முருகன் ஆகியோர் பங்கேற்று நூலை வெளியிட இலங்கை முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன் விமானத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் அரசியல் பேசவில்லை என தெரிவித்தார். பல்வேறு பிரச்சனைகளை குறித்து நாங்கள் பேசி வந்தோம். இது செய்தியாக வருகின்ற போது கண்டிப்பாக முதலமைச்சரோ எங்கள் கூட்டணி கட்சி தலைமையோ எந்த தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதற்குரிய சுதந்திரத்தை நான் பெற்றிருக்கிறேன். சினிமாவில் கிடைத்த புகழ் வெளிச்சத்தால் கூட்டம் கூட்டுவதால் பயன் இல்லை என்றும் தவிக தலைவர் விஜய் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கூறினார். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் மகாயுதி கூட்டணி வேட்பாளர்கள் 68 பேர் போட்டியின்றி தேர்வான நிலையில் விசாரணைக்கு பிறகு வெற்றி குறித்த முடிவு அறிவிக்கப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் வரும் 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் தானே மாவட்டம் கல்யாண், டொம்பிவலி இரட்டை நகரங்கள், புனே, ஜல்கான், பிவாண்டி உள்ளிட்ட நகரங்களில் பாஜகவின் 44 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவின் 22 வேட்பாளர்களும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசின் 2 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மகாராஷ்டிரா மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் நடக்கும் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வரும் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. போட்டியின்றி தேர்வு தொடர்பான சர்ச்சைக்குரிய வார்டுகளுக்கான முடிவுகள் விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகு சில நாட்கள் தாமதமாக வெளியிடப்படலாம் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.
ஐபிஎல் கிரிக்கெட்டில் கொல்கத்தா அணியிலிருந்து வங்கதேச வீரர் முஸ்தாபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையால் அவரை அணியிலிருந்து விடுவிக்க பாஜக உள்ளிட்ட குறிப்பிட்ட தரப்பினர் வலியுறுத்தினர். அதைத் தொடர்ந்து அவரை அணியிலிருந்து நீக்குமாறு இந்திய கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியதால் முஸ்தாபிசுர் ரஹ்மான் KKR அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் BCCIயின் இந்த செயல் ஏற்க முடியாதது என்றும், ஒருவேளை லிட்டன் தாஸ், சௌமியா சர்க்கார் போன்ற வங்கதேச வீரர்கள் இருந்திருந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் எனவும் சசி தரூர் கேள்வி எழுப்பினார். நாம் தண்டிப்பது ஒரு நாட்டையா, ஒரு தனிநபரையா அல்லது அவரது மதத்தையா என்றும், விளையாட்டை அரசியலாக்குவதால் என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சிதம்பரம் கோயிலில் தேரோட்டம் முடிந்ததும் நடராஜ சிலை மீது மலர் தூவ முடியாதபடி மூடிய நிலையில் தீட்சிதர்கள் எடுத்துச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது. மண்டபத்தில் நடராஜ சிலையை கொண்டு செல்லும் போது பக்தர்கள் பூக்களை தூவி வழிபட்டு வருகின்றனர். ஆனால் கடந்த 2ஆம் தேதி தேரிலிருந்து சிலையை இறக்கியதும் சிலை மீது பூக்கள் படாதவாறு பிளாஸ்டிக் கவரால் ஒரு பகுதியை மறைத்து தீட்சிதர்கள் எடுத்துச் சென்றதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் தீட்சிதர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து வந்தாங்க, அவங்க அழைச்சி போய் கனக சபையில் பாட சொன்னேன். பாடுறதுக்கு உதவியாக இருந்தேன். அந்த காழ்ப்புணர்ச்சியை வச்சுட்டு 2008லேருந்து 2015 அரசோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் 2014 மறுபடியும் கோயில் இவங்ககிட்ட போனதுக்கப்புறம் இவங்க 2015லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை மாற்றியதற்கு எதிராக இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டுள்ள 2 இஸ்லாமிய பெண்களுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உதகையைச் சேர்ந்த அப்சினா பேகம் மற்றும் நூருல் ஆகியோரே 2000 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் இவர்கள் கடந்த 21ஆம் தேதி நீலகிரியில் தொடங்கிய இப்பயணம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வந்தடைந்தது. அவர்களுக்கு சேலம் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிராமப்புற பெண்களை 100 நாள் வேலைவாய்ப்பு பெண்களை சந்தித்து அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தா, அந்த திட்டத்தை எப்படி மத்திய அரசாங்கம் முடக்கிறாங்கன்றத, இந்த சூழ்நிலையை மத்திய அரசாங்கம் செய்கிற இந்த சூழ்ச்சியை அவங்களுக்கு விளக்குகின்ற வகையில விழிப்புணர்வு. இதனையடுத்து அவர்கள் சின்னசேலம் வழியாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம் வழியாக நாளை மறுநாள் சென்னை வந்தடைகின்றனர். நெல்லை சட்டமன்ற தொகுதியில் SIR பணிக்கு பிறகு வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. கானார்பட்டி பார்வதிபுரத்தைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் தாம் இறந்துவிட்டதாக கூறி வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். இது குறித்து கலெக்டர்கிட்ட நான் முறையிட்டிருக்கேன். ஆனால் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இது பீகாரில் தமிழ்நாடுங்கிறத இந்திய தேர்தல் அதிகாரி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதேபோல வரைவு வாக்காளர் பட்டியல் குளறுபடிகள் தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வாக்காளர் பட்டியல் மேற்பார்வை அலுவலர் மோகன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதையடுத்து விழுப்புரம் மருத்துவமனை வீதியில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமையும் மோகன் ஆய்வு செய்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த 11 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க தூதரக ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள் அடங்கிய அறிக்கையை பொதுமக்களின் பங்களிப்புடன் தயார் செய்ய புதிய இணையதள பக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. 12 பேர் அடங்கிய இந்த குழுவினர் விரைவில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்க உள்ளனர். இதனிடையே இணையதளம் வாயிலாகவும் மக்கள் கருத்துக்களை கேட்கும் வகையில் இணையதள முகவரிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வலைவாசல் எப்படி செயல்படும் என்ற ஒரு காணொலியை துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல மக்கள் பங்களிப்புடன் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தயார்
0806944600 என்ற தொலைபேசி எண் 934001 என்ற வாட்ஸ்அப் எண் DMK Manifesto 2026@dmk.in என்ற மின்னஞ்சல் ஆகியவற்றின் வாயிலாக ஆலோசனைகளை வழங்கலாம் என திமுக அறிவித்துள்ளது. மேலும் திமுகவின் இணையதளத்தில் ஆலோசனைகளை தெரிவிக்க தேர்தல் அறிக்கை 2026 என்ற தனி பக்கமும் தொடங்கப்பட்டுள்ளது. DMK Manifesto 26 என்ற சமூக வலைதள முகவரியிலும் tmmanifesto.ai என்ற AI போர்ட்டலிலும் மக்கள் தங்கள் ஆலோசனைகளை தெரிவிக்கலாம். அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பு மனு அளித்தவர்களிடம் வரும் 9ஆம் தேதி முதல் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 11,000த்திற்கும் மேற்பட்ட விருப்பு மனுக்கள் பெறப்பட்டதாக அதிமுக அறிவித்திருந்த நிலையில் வரும் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெற உள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் காலை மற்றும் பிற்பகல் என இரு வேளைகளில் நடைபெறும் நேர்காணலில் விருப்பு மனு அளித்தவர்கள் மாவட்ட வாரியாக பங்கேற்க உள்ளனர். முதல் நாளில் கோவை, நீலகிரி, திருப்பூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சுற்றுப்பயண திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 7ஆம் தேதி வேலூர் மண்டலத்தில் பயணத்தை தொடங்கும் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கடைசியாக 20ஆம் தேதி சென்னை மண்டலத்தில் பொதுமக்களிடம் ஆலோசனைகளை பெற உள்ளனர். மூட நம்பிக்கைகளுக்கும் தவறான நம்பிக்கைகளுக்கும் அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் அடுத்த நெட்டுக்குப்பம் பகுதியில் கார்த்திக் என்பவர் தனது வீட்டில் சிலைகளை வைத்து வழிபடுவதால் பொதுமக்கள் மரணம் அடைவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து அந்த சிலைகளை கார்த்திக்கின் வீட்டிலிருந்து அதிகாரிகள் எடுத்துச் சென்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. சிலைகளை திரும்பவும் ஒப்படைக்குமாறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவை ஒப்படைக்கப்படாததால் கார்த்திக் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சிலைகளை திருவொற்றியூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று பெற்றுக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார். ஒருவர் தனது சொந்த இடத்தில் சிலைகளை வைத்து அமைதியான முறையில் வழிபாடு நடத்தினால் பெரும்பான்மை என்ற பெயரில் அதற்கு எதிராக பொதுமக்கள் தங்கள் கையில் சட்டத்தை எடுக்க முடியாது என்று நீதிபதி குறிப்பிட்டார். கடவுள்கள், சிலைகள் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்ற மூட நம்பிக்கைகளை பக்தி என்று கருத முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் எல் கணேசன் வயது மூப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 92. மொழிப்போர் தளபதி என அழைக்கப்பட்டவர் எல் கணேசன். திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரான இவர் 2 முறை ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும், சட்ட மேலவை உறுப்பினராகவும், மாநிலங்களவை உறுப்பினராகவும், திருச்சி மக்களவை தொகுதி உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். வயது மூப்பு காரணத்தால் அவரது உயிர் பிரிந்தது. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடவாளம் ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தை மாற்றக் கோரி காயம்பட்டி நாள் ரோடு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலகாயம்பட்டி, பாப்பான்கொள்ளை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 800 வாக்காளர்களுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் வாக்குச்சாவடி மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வாகன வசதி இல்லாததால் நடந்தே சென்று வாக்களிக்கும் சூழல் இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் வாக்குச்சாவடியை மாற்றவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எங்க ஊரை சுத்தி 6-7 ஊர் இருக்கு. பெரியவங்க யாருனாலையும் ஓட்டு போட முடியல. எங்களுக்கு தேர்தல் ஓட்டு எங்க கீழக்காயம்பட்டியிலே பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு எல்லா வசதிகளுமே இருக்கு. அந்த ஸ்கூல்ல எங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி தேர்தல் அமைப்பை மாற்றி கொடுக்கணும் எங்களுக்கு. கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நிறுத்தப்பட்ட உதகை மலை ரயில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இயங்க தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மலை ரயில் பாதையில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்தன. இதையடுத்து ரயில் பாதையை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் 2 நாட்களாக ஈடுபட்டனர். பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் மலை ரயில் இயங்க தொடங்கியுள்ளது. மலை ரயில் மீண்டும் ஓட தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா ஊட்டியில் சரியான மழை, அதனால் ட்ரெயின் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ட்ரெயின் மூவ் ஆகுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம், சூப்பராக இருக்கும். இந்த சீனிக் வியூ எல்லாமே நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ட்ரெயின் இன்றைக்கி மூவ் ஆகுது. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக ஊட்டி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது.
இதைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 9:10 மணிக்கு விடுமுறை கால சிறப்பு ரயிலும் இயக்கப்பட உள்ளது. இது சுற்றுலா பயணிகளை மேலும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் வெள்ளையரிவாள் மூக்கன் பறவைகள் கூட்டம் கூட்டமாக குவிந்துள்ளன. உப்பளங்களில் தேங்கியுள்ள தண்ணீரில் குவிந்த வெள்ளையரிவாள் மூக்கன் பறவை நண்டு, நத்தை, பூச்சி, புழுக்கள், தவளைகள் போன்ற உணவு தேடி அலைந்த காட்சி கண்களுக்கு விருந்து படைத்துள்ளன. வெள்ளையரிவாள் மூக்கன் பறவை கருப்பு நிற தலை மற்றும் கழுத்து முடியின்றி காணப்படும். கருப்பு நிற கால்களை கொண்டிருக்கும். கருமை நிற கனத்த அலகு கீழ்நோக்கி வளைந்திருக்கும் இப்பறவைகளை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். கோயில் நிர்வாகத்தில் குறிப்பிட்ட சாதியினர் உரிமை கேட்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சேலம் பேளூர் கிராமத்தில் உள்ள தான்தோந்திரீஸ்வரர் கோயிலுக்கு 5 பரம்பரை அல்லாத அறங்காவலர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதற்கு எதிரான வழக்கில் தனது சாதியை சேர்ந்த யாரும் கோயில் அறங்காவலராக நியமிக்கப்படவில்லை என்று மனுதாரர் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி கோயில் நிர்வாகத்தில் குறிப்பிட்ட சாதியினர் உரிமை கேட்க முடியாது என்று தெரிவித்தார். மனுதாரர் சாதி அடிப்படையில் தாக்கல் செய்த மனு பொதுக் கொள்கைக்கு எதிரானது என்று கூறி தள்ளுபடி செய்த நீதிபதி சாதி என்பது ஒரு மத பிரிவு அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். சாதி அடிப்படையில் அறங்காவலர்களை நியமிக்க கூடாது என்றும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நெல்லை, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் 600 பேர் மனோஜ் பாண்டியன் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மனோஜ் பாண்டியன் நவம்பர் 4ஆம் தேதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தார். மனோஜ் பாண்டியனின் தந்தையும் முன்னாள் அமைச்சருமான PH பாண்டியனின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் நெல்லை கோவிந்தப்பேரியில் உள்ள தோட்டத்தில் நெல்லை, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணிகளைச் சேர்ந்த 600 பேர் மனோஜ் பாண்டியன் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட்டு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் முழுமையான வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்ற அடிப்படையில் அனைத்து தொண்டர்களும் இன்றைய தினம் இணைந்து சபதமேற்றிருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து PH பாண்டியனின் நினைவு மணிமண்டபத்தில் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.